Hello students, 10th standard chapter 2 numbers and sequence அதில் exercise 2.5 இருக்க sums எல்லாம் தான் நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? first sum, check whether the following sequence are in AP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் தொடர்வரிசைகள் ஒரு கூட்டு தொடர்வரிசையா என சோதிக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் first subdivision question கொடுத்துருக்காங்க. a-3, a-5, a-7 கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிஷன் என்னன்னா சீக்வன்ஸ் இது ஏபியா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ கண்டிஷன் என்ன, T1, T2, T3, T4 அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்க ஏபி வந்து டேர்ம், ஏபியோட டேர்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து T1, T2, T3, T4. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா T4 - T3, T2 - T1, T3 - T2 இப்படி தானே நம்ம எழுதுவோம். இது எழுதிட்டு இதில் ஏதாச்சும் ரெண்டு ஈக்குவலாக இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஏபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஆன்சருக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம கண்டிஷன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுதான் நான் ஹைலைட் பண்ணி ரெட் கலரில் எழுதியிருக்கேன். ஸோ a-3, a-5, a-7 இது நமக்கு கொடுத்துருக்குது. இதுதான் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் டேர்ம், that is T1 equal to a-3. This is our second term a-5, T2 equal to a-5. This is our third term a-3, T3 equal to a-3 எழுதிக்கிறேன். கண்டிஷன் என்ன, T3 - T2 equal to T2 - T1. ஸோ எனி டூ நம்பர்ஸ் எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ணால் போதும். ஓகேங்களா? அப்போது T3 என்ன, T3 வேல்யூ என்ன, a-7, a-7 மைனஸ் T2 வேல்யூ என்ன, a-5. அதான் இங்கே போயிட்டுருக்கேன். அப்போ a-7 மைனஸ் a, இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் a மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 5. அப்போ ஏவு கேன்சல் ஆயிரும். -7 + 5. அப்போ -7 + 5 இது ரெண்டையும் இது பண்ண என்ன வரும், -2 கிடைக்கும். ஸோ T3 - T2ஓட ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் T2 - T1. T2ஓட வேல்யூ என்ன, a-5 மைனஸ் T1ஓட வேல்யூ என்ன, a-3. மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் ஏ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 3யா. அப்போ a5 மைனஸ் a ப்ளஸ் 3ன்னு ஆகுமா. அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிருமா. அப்போ -5 + 3 தான் இருக்கும். இது ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும், -5 + 3 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணணும். 2 பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, மைனஸ். ஸோ அந்த சைன் போகிறோம், -2. இப்போ -2 ஈக்குவலா, தட் மீன்ஸ் T3 - T2 ஈக்குவல் டு T2 - T1. கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சா, பண்ணிடுச்சு. ஸோ த சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஏபி தான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் போகலாம். இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். 1/2, 1/3, 1/4, 1/5 இது ஒரு சீக்வன்ஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் போல நமக்கு என்ன கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்ன, T3 - T2 equal to T2 - T1. T3 வேல்யூ என்ன, T1, this is our T1, this is our T2, this is our T3, this is our T4, etc. So T1 என்ன, 1/2. அதுதான் நான் எழுதியிருக்கேன். கொஸ்டினில் கொடுத்துருக்க given one T1, T2, T3, T4 the respective values வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ T3 - T2 கண்டுபிடிக்கலாமா. T3 என்ன, 1/4 மைனஸ் T2 என்ன, 1/3. அப்போ 1/4 - 1/3 என்ன, 4 3 இருக்குது. அப்போ நம்ம பேஸை வந்து ஈக்குவல் பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா. அப்போ இங்கே 3ஆலையும் இங்கே 4ஆலையும் பண்ணால் பேஸ் நமக்கு ஈக்குவல் கிடச்சிருமா. அதை தான் நான் பண்ணியிருக்கேன். 1 × 3 3 மைனஸ் 1 × 4 4 டிவைடட் பை 4 × 2 12 3 × 4 12. ஸோ ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு 12 எடுத்துக்கிறேன். அப்போ 12. அப்போ 3 - 4 டிவைடட் பை 12 என்ன, -1 டிவைடட் பை 12. திஸ் இஸ் அவர் T3 - T2 வேல்யூ. நெக்ஸ்ட் T2 - T1 கண்டுபிடிக்க. T2 வேல்யூ என்ன, 1/3 மைனஸ் T1 என்ன, 1/2. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணலாமா. அப்போ பேஸ் அதே மாதிரி ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ இங்கே 2ஆலையும் இங்கே வந்து 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 - 3 டிவைடட் பை 6. அப்போது -1 டிவைடட் பை 6 கிடைச்சிருச்சா. அப்போ T3யும் -T2வும் நாட் ஈக்குவல் டு T2 - 1. ஏன்னா T2 - T1ஓட வேல்யூ வந்து -16 வந்திருக்கு. T3 - T2ஓட வேல்யூ வந்து -1 டிவைடட் பை 12 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. அப்போ ஈக்குவல் இல்லாட்டி என்ன, இது சீக்வன்ஸே இல்லை. ஸோ தேர்ஃபோர் த கிவன் சீக்வன்ஸ் ஆர் நாட் இன் ஏபி அப்படின்னு சொல்லி எழுதிடும்.
இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 9, 13, 17, 21, 25 எக்ஸெட்ரா இருக்கு. கண்டிஷன் என்ன? T3 minus T2 equal to T2 minus T1. ஸோ T1 ஓட இது this is our T1, T2, T3, T4, T5 அதைத்தான் நீங்கள் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் T3 minus T2 கண்டுபிடிக்கலாமா? T3 வேல்யூ என்ன? 17 minus 13 T2. ஸோ ஈக்குவல் டு 4. T2 minus T1 கண்டுபிடிக்கலாமா? நம்ம T2 என்ன? 13 minus 9 equal to 4. இது ஈக்குவலா? ஸோ T3 minus T2 equal to T2 minus T1. Both are same. Sorry, equal. So the given sequence are in AP. This is our answer. Next, fourth subdivision பார்க்கலாம். Question வந்து -1 divided by 3, 0, 1 by 3, 2 by 3, etc. Condition என்ன? T3 minus T2 equal to T2 minus T1. This is our condition. So பார்க்கலாமா? அப்போ T2 equal to -1 divided by 3, T2 equal to 0, T3 equal to 1 by 3, T4 equal to 2 by 3. இது கொடுத்திருக்காங்க. அப்போ T3 minus T2 என்ன? 1 by 3 minus 0. கரெக்டா? T3 இது, T2 இது. அப்போ -0 மைனஸ் பண்ண என்ன வரும்? அதே தான் வரும். அப்போ 1 by 3. T2 minus T1 என்ன? T1 வந்து 0 minus 1 by 3. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 0 plus 1 by 3 என்ன? 1 by 3. So 1 by 3. இது ரெண்டும் சேமா இருக்கா? சேமா இருக்கு. So the given sequence are in AP அப்படின்னு எழுதணும். Fifth one. 1, minus 1, 1, minus 1, 1, minus 1, etc. Condition என்ன? T3 minus T2 minus T2 minus T1. So this is our condition. இதில் apply பண்ணலாமா? T1 value இது, T2 value இது, T3 value இது, T4, T5, T6. ஓகேவா? அப்போ T3 minus T2, T3 value is 1 minus T2 value is minus 1. அப்போ minus minus plus 1 plus 1 plus 1 2. அப்போ T2 minus T2 minus 1 minus 1. அப்போ minus 1 minus 1 என்ன? minus minus ப்ளஸ் பண்ணணும். மைனஸ் மைனஸ் சிம்பிள் சைன் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ப்ளஸ் பண்ணணும். 1 1 2 ஆனால் மைனஸ் சிம்பிள் தான் போடணும். ஸோ -2. இது ஈக்குவலாக இருக்கா? இல்லை. இங்கே +2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல். T3 minus T2 not equal to T2 minus T1. The given sequence are not in AP. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம்.